சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று இங்கு வேத வாக்கியமாய் நம்ம இங்கே வாசிக்க கேட்கிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த 2 வசனங்களை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் விசேஷமாக 6வது வசனத்தின் அடிப்படையிலே சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டவர். இந்த சகரியா 13வது அதிகாரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள் கொண்டது. இதை யாரும் மறுக்க இயலாது. ஏனென்றால் இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போதும் கூட, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்ன செய்யுமா உண்டாயிருக்கும். அவர் ஊற்றை குறித்து பேசுகிறார். அந்த ஊற்று எதுக்காக விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. இந்த ஊற்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏனென்றால் பாவத்தை அழுக்கையை நீக்கும்படிக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடியும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் என்ன இல்லையா? பாவம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக சகரியா 13வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசன வாக்கியமாகவே ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நம்ம இதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்களை ஆண்டு எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதுக்கடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அசுத்தாவிலாம் துரத்தப்படுது, தேசத்தை விட்டு துரத்தப்படுது. சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விலையேறப்பட்ட சத்தியங்கள், அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கக்கூடிய விலையேறப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு அதை தொடர்ந்து சொல்றார். 2வது வசனத்தில், அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடும் என்ன செய்வேன் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். விக்கிரக கிரியைகள், தரிசனம் சொல்றவங்க, அசுத்தாவி, இது எல்லாத்தையுமே தேசத்திலிருந்து போய்விடும் பண்ணுவேன். அப்ப பாருங்க, இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு, பாவத்தையும் அழுக்கையும் நீக்குதலை குறித்ததான வெளிப்பாடு நிறைந்த குமாரனை குறித்து முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை கடந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? அசுத்தங்களை எல்லாம் தேவன் அழிக்கிறார், துர்க்கிரிகளை எல்லாம் தேவன் துரத்துகிறார். மிக அழகா வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது தான் அவர் சொல்றாரு, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். இந்த கைகள் இருக்கிற வடுக்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க சொல்லப்படுகிறது, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள், அதான் உண்டான வடுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? அதை தொடர்ந்து வரக்கூடிய 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் என்ன செய்யுமா? சிதறி போகும். அப்ப பாருங்க, இந்த 7ஆம் வசனம் சகரியா 13:7 வசனத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு நாம் வேதத்தை திருப்பும் போது ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 26வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி
இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாத்தீங்களா, இங்கே சொல்றார், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்றார், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்படின்னு காட்சி கொடுத்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் முகாந்தரமாய், தாம் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை காண்பித்து கொடுக்கும் முகாந்தரமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும், மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் நிமித்த இடலறிவிகள் சொல்லி சொல்றது எதுக்காக சொல்றாருன்னா, மேய்ப்பனை வெட்டு அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவானவர் பாவிகளுடைய கருத்திலே கொடுக்கப்படுகிறார். இந்த இடத்துலதான் வெளிப்படுத்தப்படுகிறது, நீங்க நிமித்த இடல் நடுவீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. சகரியா 13:6-7 சொல்லும் போது, மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ சீசர்கள் விலகி போனவர்கள் தான், ஆனா அவர்கள் மேல திரும்பவும் என்ன செய்யறாரு? அவர் மனதுருகை செய்கிறார். விலகி போனவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லும்போது சொல்றார், மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள், அதாவது ஆடுகள் சிதறி போகுங்கிறது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? மேய்ப்பன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தது. ஆடுகள் என்று சொல்லும் போது அங்க யாரை குறித்து உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கு? சீசர்கள். அவ சீசர்கள் விலகி போறாங்க, ஆனாலும் சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன், கை வைப்பேன் சொல்லி, என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வெளிப்பாடாக பேசுகிறார். ரொம்ப ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். அப்ப இது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது என்பதை சகரியா 13:7 உள்ளதை மத்திய எழுதின சுவிசேஷம் 26:31 நாம் படிக்கிறோமே. பிரியமானவர்களே, அதுக்கு முந்தின வசனத்துல தான் அவருடைய கைகளில் இருக்கிற அந்த வடுக்கள் என்னன்னு சொல்லி கேட்டா, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் சொல்லி சொல்றார். அவர் கிறிஸ்துவுக்கு சிநேகிதர் யார்? அதாவது தம்முடைய சீசர்ல பார்த்தா சிநேகிதர் சொன்னார். ஆனாலும் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1 நாம் பார்க்கும்போது யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ தமக்கு சொந்தமானதுல தான் வந்தார். சொந்தமானதுல வந்தார் என்ன அர்த்தம்? எல்லாம் அவருக்கு நெருக்கமானவங்க, யூதா வம்சாவளி, அவர் எல்லாருக்கும் சிநேகிதர் தான், எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட அநேகருக்கு சொந்தக்காரர். ஏன்னா யூதாவில் யூதா கோத்திரத்தில் பிறந்தபடினாலே யூதர்களுக்கு கட்டாயமா அவர் சொந்தக்காரர் தான், சிநேகம் பாராட்டக்கூடிய இடத்துல தான் இருந்தார். அதுதான் இங்க பேசுகிறார், என் சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். அந்த வடுக்கள் என்ன? அந்த வடுக்களை தான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டவைகள். ஏன் இப்போ அவ்வளவு அவசியமா நாம் பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, பாருங்க, இந்த சத்தியத்துல தான் ஆண்டவர் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஞாபகம், இந்த வடுக்கள், வடு அப்படின்னாலே என்னதுன்னா, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஏன் சொல்லப்பட்டிருக்கு? புண்ணுன்னு இருக்கு, வடுன்னு இருக்கு. புண்ணு கூட என்ன செஞ்சிடும், இடம் தெரியாம கூட செல்லாம் போனாலும் போயிடும். ஆனா வடு என்ன செய்யாது, மாறாது. அது ஒரு தழும்பு போல அப்படியே கிடக்கும். ஒரு கம்பியை வச்சு பழுக்க காய்ச்சி ஏதாவது இழுத்துட்டாங்கன்னா அதுல பட்ட காயம் தழும்புல என்ன செய்யாது, சாமானியமா போகாது. அப்ப பாருங்க, அவருடைய கையில அவருடைய கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டது, அவருடைய கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது. இந்த வடுக்கள் ஏதுன்னு ஒருத்தன் கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். அப்போ இதுல எதை வெளிப்படுத்துறார்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு, பாருங்க, யூதா வம்சத்திலே வெளிப்பட்டு தாவீதின் குமாரனாய் அறியப்பட்டவர் உங்களுக்காக எனக்காக வடுக்களை ஏற்றவராய் காணப்படுகிறார். இந்த காட்சியில தான் இன்னொன்று வெளிப்படுத்தப்படுகிறது. மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறிக்கப்படுகிறது.
கல்வாரிக்கு அவர் போக போறார் பார்த்தீங்களா, அந்த காட்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் ஆடுகள் என்று சொல்லப்படுகிற மெய்ப்பன் ஆடுகள், இயேசு கிறிஸ்து சீஷர்கள், இதைத்தான் அங்க வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 26:31 வைத்து நாம் சகரியா 13:7 இவ்விதமாய் அடையாளப்படுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா கவனித்து பாருங்க. அப்போ சீஷர்கள் நினைச்சுவாங்கன்னா அவரை விட்டு சதறி போறாங்க. அதான் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் அதிலே 14வது அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 14:50 நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். இதான் சொல்றார். பிரசங்கம் பண்ணும்போது கூட இருக்காங்க, அற்புத அடையாளங்கள் செய்யும்போது கூட இருக்காங்க, பல சூழ்நிலைகளில் கூட இருக்காங்க. அவரை பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவன் சொல்லும் போது கூட இருக்காங்க. கல்லெறிய வர்றாங்க, அப்பவும் கூட இருக்காங்க. காற்றடிக்கு பெருங்காற்று புயல் கடல் கொந்தளிப்பா இருக்கு, அப்பவும் கூட இருக்காங்க. ஆனா சிலுவைக்கு போகும்போது தான் என்னதுல ஒருத்தர் கூட இல்லை. எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சாங்க? ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, தான் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இன்னைக்கும் கூட அநேகர் வரல, என்ன சூழ்நிலை தெரியாது. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டம் சொல்லி ஓடுறாங்க, வாக்குத்தத்த கூட்டம் சொல்லி நீங்க ஓடிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே தப்பா சொல்ல நினைச்சுறாங்க. நீ வாக்குத்தத்தங்கிற அடிப்படையில் கூட்டம் நடத்துறதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். தயவுசெய்து சொல்றேன், எதுவும் நினைத்துக் கொள்ளாதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய சபைக்குரியது. கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற, கர்த்தர் தமது ஜனத்தை குறித்து முன்னுரைத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும் உரியதே ஒழிய மற்றபடி குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை எடுத்து சொல்வதெல்லாம் வேதத்துக்கு ஒத்துவராத காரியம். அது மனுஷனுடைய கற்பனையில் எழுந்தது. அதுக்காக ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது தவறு கிடையாது. ஆனா ஒரே ஒரு வாக்குத்தத்தை வச்சுதான் அந்த வருஷம் முழுசு நடத்துவாரு, அந்த மாசம் முழுசு நடத்துவார் அப்படிங்கறதெல்லாம் வேதத்துக்கு முரண்பாடானவை. நீ கூட்டம் அதிகம் வர்றதில்லை, பரவாயில்ல, வர்றவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு பாருங்க. இது அறிவிக்கிறதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து அனுபவிக்கிறதுனால எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சகரியா 13 பாருங்களேன். அழகா ஆண்டவர் இந்த 6 மற்றும் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து சொல்வார் பாருங்க. மீதியானவர்களை ஆண்டவர் ரட்சித்து கொண்டே இருக்கிறார். ஒரு கூட்டத்தை மீதியா வைத்து அவர்களை காப்பாற்றுகிற விதம் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்டு அந்த சகரியா 13வது அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், தேசமெங்கும் என்ன சம்பவிக்க போகுது? 2 காரியம் நடக்கும் பாருங்க. ஒரு கூட்டம் மாண்டு போகுது, ஒரு கூட்டம் ஜீவனோடு இருக்கு. ஒன்று அறியணும் பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவில் காணப்படுகிற வடுக்களுடைய முகாந்திரம், அந்த வடுக்களுடைய காரணம் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் மாண்டு போகுது, ஒரு கூட்டம் ஜீவனை அடைகிறது. இதுதான் அந்த சத்தியத்தினுடைய தாற்பயம். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அடிக்கடி கூட சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப சிவந்த சமுத்திரம், செங்கடல் 2 பிளகு, அது எதுக்கு அடையாளமா சொல்றோம்? ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10:2 சொல்லுகிறது, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப சிவந்த சமுத்திரம் சொல்லிட்டாலே இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு என்ன போடுன்னு ஆயிருது அப்படின்னு கேட்டா, சிவந்த சமுத்திரத்தை போல உங்க வியாபாரத்துல ஒரு எதிர்ப்பு இருக்குதா? சிவந்த சமுத்திரத்தை போல உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புறாங்களா? ஆண்டு அவங்களெல்லாம் ஒன்னில்லாம ஆக்கிடுவாருன்னு சொல்லி இப்படி பேசி நேரத்தை வீணடிக்கிற போதக பிதாக்கள் ஏராளம். அவர்களுக்கு ஐயோ தான் நான் சொல்லுவேன். வசனத்தை சரிவர அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பா நினைக்காதீங்க. சிவந்த சமுத்திரத்தின் வழியா போனத கர்த்தருடைய வேதம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிற ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். பைபிள் அப்படித்தானே இருக்கு விளக்கும். 1 கொரிந்தியர் 10:2 அழகா சொல்றாரு, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப இந்த ஞானஸ்தானம், சிவந்த சமுத்திரம்,
அப்போ அந்த ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் என்ன? நீங்க கொலோசியர் 2:12 நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:12 ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவ மேல எழுப்பினவரை அவர் விசுவாசிக்கிறது மூலமா அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் என்ன செய்றீங்க? இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தில் 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். இன்னொன்று, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். ஞானஸ்தானத்தில் முக்குவாங்க பார்த்தீங்களா? அப்படி மூழ்கும் போது நான் பாவியா என்ன செய்ய உள்ள மரிக்கிறேன், பாவத்துக்கு மரிக்கிறேன். என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பாரம்பரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே புதிய மனுஷனின் சாயலை தரித்துக் கொள்ளுகிறார். அதான் கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை உள்ளடக்கிய சாயல். இதுதான் ஞானஸ்தான சத்தியம். எதுக்கு ஞானஸ்தானத்தை திடீர்னு எடுத்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அவருடைய வடுக்கள் காண்பிக்கப்படுது. யாரு கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஞானஸ்தானம்னா கொலோசியர் 2:12 காமிச்சு கொடுத்துடணும். கொலோசியர் 2:12 என்ன இருக்கு? அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட கூட எழுந்திருக்கிறோம். அது ரத்தின சுருக்கமா சொல்றேன். அந்த வசந்தம் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. ரத்தின சுருக்கம் என்ன? முதல் பகுதியை பாருங்க, ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், முடிக்கும் போது என்ன சொல்றாரு? அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீங்க. அவ்வளவுதான். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். பாவத்துக்கு செத்து தேவனுக்கென்று பிழைக்கிறோம். அப்ப பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சாயல் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எதுக்காக இந்த சத்தியத்தை பார்க்க வேண்டும்? அவர் அடக்கம் பண்ணப்படும் போது வடுக்களோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறார். உண்மையா இல்லையா? இல்ல எல்லாம் ஆற வச்சுதான் அடக்கம் பண்ணாங்களா? வடுக்களோடு. இந்த வடுக்கள் ஏது அப்படின்னு கேட்டா, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் சொல்லி அவர் சொல்றதுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை சொல்றாரு. கல்வாரியை தொடர்ந்த காரியங்களை சொல்றாரு. தேசம் எங்கும் சம்பவிக்க போகிறது என்னவென்றால், ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? தேசம் எங்கும் சம்பவிக்க போகிறது என்னவென்றால் சொல்லிட்டு தான் சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு 3ல் 2 பங்கு என்ன செஞ்சிருமா? மாண்டு போயிருமா? மனுஷர்ல 2 பங்கு மாண்டுருவாங்க. 3ஆம் பங்கு என்ன செய்யுமா? மீதியா இருக்கும். 3ஆம் பங்கு மீதியா இருக்கு. என்ன அர்த்தம்? 3ல் 2 பங்கு செத்து போயிருது. உண்மை அதுதான். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாவத்தில் மறிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. கிறிஸ்து இயேசுவின் வடுக்களை பார்த்து, அவருடைய கைகள் இருக்கிற கால்கள் இருக்கிற வடுக்களை பார்த்து, அவருடைய கல்வாரி அன்பை உணர்ந்து அவருக்குள்ளாக ஜீவிக்கிறவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மிக சொற்பமானது. அதனாலதாங்க சொல்றாரு. அப்ப கல்வாரி காட்சியை தொடர்ந்து பாருங்க. அவர் பிடிக்கப்பட்டதை காமிக்கிறார், அவருடைய கையில் இருக்கிற வடுக்களை காமிக்கிறாரு. இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ஒரு கூட்டத்தை மீதியாக வைக்கிறார். ஒரு பெருங்கூட்டம் ஆண்டு போகிறது. 3 கூட்டம் வச்சுக்கோங்களேன். 3ல் 2 அழிதுனா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு 150 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுல எத்தனை செத்துருந்தாங்க? 100 செத்துரு. 150 3ஆ பிரிச்சு 50 பிரிக்கலாம். 100 செத்துருது, 50 தான் இருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு மீதியானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது என்ன மாண்டு போறாங்க? ஆமா, கிறிஸ்துவின் கல்வாரியை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா அங்க கட்டாயமா இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். என்ன தெரியுமா? நீங்க கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிற ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய செங்கடலை நீங்க கவனித்து பாருங்க. ஒரு கூட்டத்துக்கு அழிவு, இன்னொரு கூட்டத்துக்கு ஜீவன். நீங்க தாராளமா பார்க்கலாம். செங்கடல் ஞானஸ்தானம் சொல்றோம், ஞானஸ்தானம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்குன்னு சொல்றோம். அப்ப செங்கடல்ல என்ன நடந்துச்சு? பார்வோனின் சேனையை கர்த்தர் மூழ்க பண்றார். பார்வோனின் சேனை முற்றிலுமா மூழ்கடிக்கப்படுகிறது. ஒரு கூட்டம் ஜீவனை பெறுகிறது. ஒரு பெருங்கூட்டத்துக்கு அழிவு, இன்னொரு கூட்டத்துக்கு ஜீவன். அதைத்தான் இங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதை சொல்லிட்டு குமாரனை குறித்து இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சகரியா 13:8 தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அந்த ஜீவனோடு இருக்கிற 3ஆம் பங்கை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார், எவ்விதமாய் புடமிட்டு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். இந்த 3ஆம் பங்கு தான் நாம் மாண்டு போகிற பங்கா இல்ல மீதியா இருக்கிற பங்கா? மீதியா இருக்கிற பங்கு. இந்த பங்கு எப்படி கொண்டு வர்றார் பாருங்க.
மீதி 3ஆம் பங்கு அதில் மீதியா இருக்கும். 9 சொல்றார், அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ இவர்கள் என் ஜனம், நான் அவருடைய தேவன். இதை அறியப்படுற விதங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சகரியா அப்படி ஒரு கையில வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 6. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்படி என்ன அர்த்தம்? தேவன் பிதாவாய் இருப்பேன், எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்ற. இது எதுக்காக சொல்லப்பட்டது? இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்திலே சொல்றார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். அப்போ புது உடன்படிக்கையினுடைய சபை, புதிய ஏற்பாட்டு கால சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட சபைக்கு காண்பிக்கப்படுற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் தெல்ல தெளிவாக அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன அழகா சொல்றார் பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது இந்த 3ஆம் பங்கு ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு பார்த்தா, இந்த 3ஆம் பங்கு அந்த 2 பங்கிலிருந்து விளக்கப்படும் போதுதான். உண்மையே இல்லையா? அந்த 2 பங்கிலிருந்து விளக்கப்படுது. இங்கே அர்த்தம் சொல்றாரு. 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 கூட்டமா பிரியுது. அது என்ன? அவர்கள் நடுவிலிருந்து, எவர்கள் நடுவிலிருந்து? அதுக்கு மேல பார்த்தா லிஸ்ட் போடுறார். என்ன லிஸ்ட்? 14ஆம் வசனத்தை பாருங்க. அவிசுவாசி, அநீதி, இருள், பேலியால், அவிசுவாசி, விக்கிரகங்கள், இவைகள் எல்லாம் லிஸ்ட் போடுறார். புரியுது இல்ல? இந்த லிஸ்ட போடுறார். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க. அப்ப குமாரனை அறிகிற அறிவில நமக்கு வெளிப்படையாய் காண்பிக்கப்படுற விசேஷித்த சத்தியங்கள் என்ன? நம்மை ஆசீர்வதிக்கும் முகாந்திரமாய் தேவன் காண்பித்துக் கொடுக்கிற விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிக்கிறார். அவருடைய கையில் இருக்கிற வடுக்கள் ஏதுன்னு கேட்டதுக்காயா இவ்வளவு பதில்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் அப்படிதான் இருக்கு. வேறு பிரிக்கிறா. ஐயோ, எனக்கு பயங்கர சோதனை இருக்கு. ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொண்ட அந்த வடுக்களை விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்ட ஜனத்துக்கு கட்டாயமா வெள்ளியை போல அக்கினி, வெள்ளி எல்லாவற்றையும் போல புடமிடுதல் உண்டு. அக்கினிக்கு உட்பட பண்ணுவார் சொல்லிட்டார், வெள்ளிக்கு உட்பட பண்ணுவேன்னு சொல்லிட்டார். எனக்கு மட்டும் போராட்டம், உலகத்தால நல்லா வாழ்றாங்களே. நீங்க வடுக்களை பார்த்து வந்த கூட்டம், வடுக்களை வடைகள் இல்லை, வடுக்களை பார்த்து வந்த கூட்டம். வடு அது ரொம்ப முக்கியம். கைகளில் ஏது இந்த வடுக்கள் ஏது? அந்த வடுக்களை காண்பித்து கொடுத்த சாயலை தொடர்ந்துதான் வேதம் அவ்வளவு அழகா சொல்லுது. தேசம் எங்கும் சம்பவிக்க போகுது. என்ன சம்பவிக்க போகுது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். அதான் அவர் சொல்றார். இந்த வடுக்கள் சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். அவர் அந்த கேடு அடைந்தவர் இந்த காட்சியை காண்பி. அன்னைக்கே சகரியா பார்த்துட்டார் இந்த கோர காட்சியை. ஏசாயா கண்டது போல, எரேமியாவும் கண்டது போல, அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிற இடத்துல குமாரனை குறித்த வெளிப்பாடாகவும் தீர்க்கதரிசனமாய் முன்னறிவிக்கிறார். அங்கேயும் குமாரனுடைய சாயலை காண்கிறார். சகரியாவும் கிறிஸ்துவனுடைய சாயலை காண்கிறார். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். நீங்க முழுக்க பாருங்க, குமாரனு குறித்தே சொல்லப்படும். இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு வாங்கலேன். அதாவது 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 12 அல்ல, 11க்கு வாங்க. சகரியா 11வது அதிகாரம். அதிலே 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தரை நோக்கி அதை கோயவனிடத்தில் எரிந்துவிடு என்றால், இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. கர்த்தர் சொல்றார், இதுதான் நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மை. சகரை சொன்ன மாதிரி தெரியும், ஆனா கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டது. கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்? 30
30 வெள்ளிக்காசுக்கு. அது எவ்வளவு தீர்க்கதரிசனமா சொல்றாரு பாருங்க. அதனால எந்த நிலத்தை வாங்கினாங்க தெரியுமா? குயவனுடைய நிலத்தை என்ன செஞ்சாங்க? வாங்கினாங்க. அது அக்கல்தமா அப்படிங்கிற ரத்த நிலைங்கிற பெயர் பெற்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் நானும் நன்கு அறிவோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் ரத்த நிலம் என்று எண்ணப்படுகிறது. அது எந்த நிலம் வாங்கினாங்க தெரியுமா? நமக்கு எல்லாரும் தெரியும், குயவன் இடத்துல தான் வாங்குறாங்க. அதான் பாருங்க, சகரியா 11:13 பார்க்கிறோம். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சுட்டேன்? எரிந்து விட்டே. யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை எங்க எரிஞ்சிட்டான்? தேவாலயத்தில் எரிஞ்சிட்டான், எரிஞ்சிட்டு போயிட்டான். அது குயவனுக்கென்று நியமிக்கப்பட்டதான். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் அதிலே நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 5ஆம் வசனத்தில் 4 அவன் சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால். மத்திய 27:4 இருந்து பாருங்க, நான் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது ஒன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் இந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் என்ன செஞ்சான்? நான்கு கொண்டு செத்தான். அடுத்து பாருங்க, பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு எந்த நிலத்தை வாங்கிட்டாங்களா? குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. குயவன் குயவன் குயவன். அப்போ இங்க சகரியா 11 அதான் சொல்றாரு, குயவன். அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். குயவனுடைய நிலத்துக்கு கூலியாக 13ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தரை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு அப்படின்னு சொன்னார். ஆனா இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் எரிஞ்சிட்டான். இது கடைசி யார்கிட்ட எரியப்பட்டிருக்கு? குயவன் இடத்துல தான் போயிருக்கு. குயவனுடைய நிலத்தை வாங்கிட்டாங்க. பிரியமானவர்களே, அப்ப இதெல்லாமே முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள். அப்ப இந்த வடுக்கள் ஏதுன்னு பார்க்கும்போது ஆண்டு அடுத்தடுத்து 2 கூட்டமா பிரிக்கார் பாருங்க. ஏன் மாண்டு போகிற கூட்டத்தா தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கீங்களா? கண்டிப்பாகவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளா அழிவுக்கு உட்படுவாங்க, நித்திய ஜீவனுக்கு உட்படுவாங்க. அப்ப ஆண்டவர் உடனே இந்த வடுக்களுக்கு தொடர்ந்து என்ன வெளிப்பாடு வைக்கிறார்னா வேறு பிரிப்பு. இதுதான் அன்னைக்கும் அப்போஸ்தலர் அர்த்தம் செஞ்சாங்க. நீங்க இப்ப கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதுதான் கிறிஸ்துவ குறித்து கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே சபை இருக்கிறது என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்த தொடர்ந்து எதை காண்பிக்காங்க தெரியுமா? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அங்க வெளிப்பாடாக காண்பிக்கப்படுது. இது நிமித்தம்தான் நான் அவர்கள் பிதாவாய் இருப்பேன், அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் என்ன செய்வாங்க? என் ஜனமாய் இருப்பார். இங்கே சகரியா 13 கடைசியில் அப்படிதான் சொல்றாரு. கடைசி முடிக்கும் என்ன சொல்றாரு? இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சரிங்களா? அவர்தான் ஜனம், அவர்தான் தேவன், நாம் அவருடைய ஜனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். கர்த்தர் எப்பொழுது அந்த ஜனத்தை என் ஜனம் என்று சொல்லி உரிமை பாராட்டுவார். பார்த்தீங்களா? இதை நீங்க கவனிக்கணும். தேசமெங்கும் இன்னைக்கும் கூட்டத்தோடு கும்மாளம் அடிக்கிற கதையில இஷ்டத்துக்கு நாம் தெரியக்கூடாது. பிரியமானவர்களே, வாழ்ந்தா இப்படிப்பட்ட சத்தியத்துக்காக தான் வாழணும். சும்மா கர்த்தர் கார் தருவார், வீடு தருவார், ஏசி தருவாருங்கிறதுலாம் ஏசி பழசாயிட்டா அப்புறம் கர்த்தரும் பழசாயிருவார். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வேன் பிடிச்சு எங்கெங்கயோ ஓடுறாங்க. எதுக்கு? கர்த்தர்கிட்ட இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல எப்படியாவது எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து ஒரு பெரிய வீட்டை கட்டி தந்துருவாருன்னு சொல்லி நம்ம அதுக்காக ஓடணும். அழிந்து போகிற பொருளுக்காக ஓடணும். சத்தமா சொல்லுங்க. அழிந்து போகிற பொருளுக்காக இல்லை, அழியாத தேவனை வாஞ்சிக்கணும். பிரியமானவர்களே, அந்த வடுக்கள் எப்படி உண்டாக்குதுன்னா உண்மையாவே வேறு பிரிப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த வடுக்களை காமிச்சிட்டு மேய்ப்பனை வெட்டுவின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்கிற அந்த சத்தியம் காண்பிக்கப்படுது. கிறிஸ்து கல்வாரிக்கு போக போறா, பிரித்தெடுக்கப்படுகிறா. ஒரு கூட்டத்தில் இன்னொன்னா தனியா பிரித்தெடுக்கப்படுறார். இதெல்லாத்தையும் காண்பிக்கும் போது கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாய் தேசம் எங்கும் சம்பவிக்க போறது. உங்களுக்காக எனக்காக வடுக்கள் ஏற்ற அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு காண்பிக்கப்பட்ட விசேஷித்த சத்தியம் என்ன? தேசம் எங்கும் 2 கூட்டமா பிரிகிறார். 3 பங்கோ 8 பங்கோ, பிரிவு 2 தான். பாத்துக்கங்க, நீங்க 3 பங்கா இருக்கலாம், ஆனா சம்பவிக்கிறது 2 தான்.
ஒன்னு மாண்டு போகுது, ஒன்னு மீதியா இருக்குது. சரிதானா? பிரிக்க ஒருவேளை 3 பங்கா இருக்கலாம், ஆனா 2 காரியம்தான். ஒன்னு மரணம், இன்னொன்னு ஜீவன். அப்ப ஆண்டவர் ஜீவனுக்கு உட்பட பண்ற அந்த கூட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இதுதான் பிரியமானவர்களே, ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம்னா, வேறுபாடு, நமக்கும் மற்றவர்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடு, அழிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அழியாமையை சுதந்திரிக்க போகிற கிறிஸ்தவர்களுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டம் மாய்மாலமா வாழ்ந்துட்டு இருக்கு. வந்தா வாழ்வு, விதி வந்த சாவுன்னு சொல்லி இப்படி மனம் போல போன போக்கிலை போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வடுக்களை அவர்கள் அவருடைய கையில் இருக்கக்கூடிய வடுக்களை பார்க்கவில்லை. மீதியானவர்கள் அவர்களை எங்க உட்படுத்துறார் பாருங்க. வெள்ளியை உருக்குகிறது போல, அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஒருவேளை எழுத்தின்படி கர்த்தருடைய வருகையில் 1000 வருட அரசாட்சி நடக்க போறதுக்கு ஒரு முன்னடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருந்தாலும், இது உண்மையாவே புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம வடுக்கல் சொன்னா 1000 வருட அரசாட்சியில் அவர் மறுபடியும் வந்து இந்த பூமியில வந்து மரிப்பாரா? வடுக்கல் போட்டிருக்கிறதுனால மறுபடியும் அவர்கிட்ட வடுக்கல் காணப்படுமா? அந்த வடுக்களை சொல்லல. இதுக்கு முன்னால வந்து வெளிப்பட்டார். ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய பாவங்களை சாபங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டாரு தேவகுமாரன். அப்பொழுது அவர் பட்ட காயங்களினால் ஏற்பட்ட வடுக்களை குறித்தும் பைபிள் சொல்லுதே ஒழிய, இது ஏதோ 1000 வருட அரசாட்சியில் இதெல்லாம் செய்ய போறாங்க சொன்னதுனால உடனே 1000 வருஷ அரசாட்சி நடக்க நினைச்சாங்க. இயேசுவானவரே சொல்லிட்டாரு மத்தேயு 26:31 எழுதியிருக்கிறபடி, மேய்ப்பனை விட்டு மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நிமித்தம் எல்லாரும் இடல் அடைவீர்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப இதெல்லாம் எதை குறித்தது? கல்வாரிக்கு போகிற வழியிலே கல்வாரி காட்சி. அப்ப அதனாலதான் சகரியா 13வது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, அந்நாளிலே எருசலேமின் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏதோ 1000 வருட அரசாட்சியிலையும் மறுபடியும் மரிப்பார் நினைச்சிடாங்க, அது முற்றிலும் தப்பு. இது என்னதான் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னடையாளமா காண்பித்து கொடுத்தாலும், இதுல சொல்லப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொள்கிற மீதியான ஜனத்தை வெளிப்படுத்துகிறது. அக்கினிக்கு உட்பட பண்றதுக்கு ஆயத்தமா? ஐயோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு தோன்றுவேன் இல்ல பிரியமானவர்களே. அதுக்குதான் நம்மளை தைரியப்படுத்துறது தான் ஆண்டு நினைச்சா தெரியுமா? அவர் முதலாவது சோதனைங்கிற அக்கினிக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். முதல்ல நம்ம உட்படுற காட்சியை காமிக்கல, முதல்ல அவர் உட்படுற காட்சியை காண்பிக்கிறார். அவர் வெள்ளி புடமிடப்படுகிறது போல அவர் புடமிடப்பட்டார். நமக்காக அக்கினிங்கிற சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். உண்மையா இல்லையா? உண்மை. ஏது அந்த வடுக்கள்? ஏது அந்த வடுக்களை காண்பித்து நாமும் இந்த பாடுகள் வழியே கடந்து போனோம். இதுதான் இயேசு செய்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அவர் பாடுகள் அனுபவித்து வருகிறார். இதைத்தான் எபிரேயர் 12:2 சொல்லுகிறார், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்ன சொல்ல? பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அடுத்தடுத்து சொல்லும் போது வேதம் என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, அவரை நினைக்க வேண்டியிருக்கு. பாவிகளால் எப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தார்? கைகளிலும் கால்களிலும் வடுக்கள் உண்டாகும்படி அவர் சகித்தார். கைகளிலும் கால்களையும் வடுக்கள் உண்டாக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் அனுமதிக்கலன்னா ஒருத்தர் காலை கூட தொட முடியாது, அவர் பக்கமே நெருங்க முடியாது. நிழலுக்கு வந்தாலே அவன் சாம்பல் ஆயிடுவான். அவர் நிழல தொட்டுட்டாலே சாம்பல் ஆயிடுவான். அவர் அனுமதிச்சுதான் என்ன செய்யலாம், அவரை தொடவே முடியும். அப்போ தம்மை இப்படிப்பட்ட வடுக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் தைரியமா சொல்றார். அப்ப அவருடைய ஜனம் எப்படி இருக்கும்? இது என் ஜனம் சொல்வாராம். இது என் ஜனம் எப்பொழுது சொல்றாரு? புடமிடப்பட்டதுக்கு பிற்பாடுதான் சொல்றாரு. அப்ப குமாரன் பாடுகளின் வழியா கடந்து போனது போல நாமும் பாடுகள் வழியா போகணுமா போகக்கூடாதா? ஆமா. இன்னும் கூடுதல் ஒரு வெளிச்சத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். எபிரேயர் 13 வாங்க. இப்ப சகரியா 13 இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுறோம். எபிரேயர் 13 12 இருந்து வாசிப்போமே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 12 இருந்து வாசிக்கலாம். குமாரன் எப்படி போறாரோ நாமும் எப்படி போகணும் பைபிள்ல இருக்கு பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 12 இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12 இருந்து
அந்தபடியே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால மிருகங்களுடைய ரத்தம், மிருகங்களுடைய உடல் பலி செலுத்தப்படும், பாளையத்துக்கு புறம்பே அது சுட்டரிக்கப்படும். அதே போல இயேசு பழைய உடன்படிக்கையில் உள்ளது போலவே அந்தபடியே இயேசுவும், எபிரேயர் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டு நகர வாசலுக்கு புறம்பே கொண்டு போயிட்டாங்க, சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்காங்க. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, ஆகையால் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து, அப்படி போடல, நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை சுமந்து அப்படின்னு போடல, எப்படி போட்டிருக்கு? ரெடியா, ஆயத்தமா? நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான டிசி பதவி இங்கே இல்லை, வரப்போகிறதையே நிலையான பொருளாளர் பதவி இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான செக்ரட்டரி பதவி இல்லை, அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பாளையத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. கர்த்தரோடு நடக்கிறோம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து மூலமா நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வரும்போது அந்த வெளிச்சத்துக்குள்ள நாம் இருக்க நிச்சயமாவே நம்ம பாளையத்துக்கு புறமே தள்ளப்படும். நம்முடைய மாஸ்டர், நம்முடைய போதகர், நம்முடைய ஆண்டவரே எங்க தான் போயிட்டாரு? பாளையத்துக்கு புறம்பே போயிட்டாரு. நமக்கும் அடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கிடவும். அவரே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிட்டாங்க, நம்மளும் பாளையத்துக்கு புறம்பே போயிட வேண்டியதான். பாளையத்துக்கு உள்ளதான் மக்கள் சந்தடி எல்லாமே இருக்கு. எல்லா செழிப்பு, ஆடம்பரங்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய எல்லாமே பாளையத்துக்கு உள்ள இருக்கு. பாளையத்துக்கு புறம்பே போயிட்டால் எனக்கு என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டவன் இவன், நம்முடைய கூட்டணி அல்ல இவனுக்கு நமக்கு ஆகாது. இதுதான் வேறு பிரிக்கிறார். வடுக்கள் ஏது நீங்க பார்க்க வடுக்களுடைய முகாந்தரத்தை அறிய வேறு பிரிப்பை காண்பிப்பார். மாண்டு போகிற கூட்டம் வேறு, மீதியா இருந்து தேவனுக்காக வாழ்கிற கூட்டம் வேறு அப்படிங்கிறத வேறு பிரிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் நீங்க வெளிப்படுத்தப்படுகிறது பிரியமானவர்களே. அதுதான் அங்கே சொல்லுகிறார், நாமும் பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணுமா? நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடும். ஏன் தெரியுமா? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. இங்க நிலையானதுன்னு ஒண்ணும் இல்லை. நம்மளை எல்லாரும் பாராட்டுவோம் நினைச்சிடாங்க. நிந்தைகளின் வழியாய் கடந்து போக வேண்டியது இருக்கு. அவருடைய வடுக்களை பார்க்கக்கூடிய ஜனம் வேறு பிரிக்கப்படுகிறதோடு மட்டுமல்ல, அக்கினிக்கு உட்படுத்துகிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுதலுக்கு உட்படுத்துகிறார். அதை தொடர்ந்துதான் என்ன செய்கிறார்? இது என் ஜனம் என்று சொல்றார். தைரியமா சொல்றார், இது என் ஜனம். அவன் நாமும் கூட பிரியமானவர்களே இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அதனாலதான் பாருங்க, தேவன் ஆதிகால பரிசுத்தவான் இடத்துல எவ்விதமா நடந்து கொண்டார் தெரியுமா? ஆதிகால பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து தள்ளி தேவன் தான் முக்கியம் சொல்லி தேவனுக்காக பிரயாணப்பட்டு ஒரு மேலான தேசத்தை நோக்கி பயணிக்காங்க. அங்க பைபிள் சொல்லுது, தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை. இதே எபிரேயர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. மிக்க பிரம்மாண்டமா இருக்கு. இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பாளையத்துக்கு புறம்ப போறாங்க பாருங்க, பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதுக்கு அடுத்தான் போட்டிருக்கு பாருங்க, ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்படுவதற்கு என்ன செய்யலையா? வெட்கப்படல. நான் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படவே இல்லை. இங்கே தான் சொல்றாரு, சகரியால தான் சொல்றாரு, இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் சொல்றாரு. அவர் என்ன சொல்லுவாங்களாம்? நீர் என் தேவன், இவர் தான் என்னுடைய தெய்வம் சொல்லி சொல்லுவாங்களாம். அப்ப இவரு எதுக்கு வெட்கப்படல தெரியுமா? எதுக்காக வெட்கப்படல? அவருடைய தேவன் சொல்றதுக்கு வெட்கப்படல. எதுக்காக? இந்த உலகத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறதுனால இல்ல, இந்த உலகத்துல பல நிந்தைகள் அவமானங்களை சந்தித்து பல இழப்புகளையும் சந்தித்து பரம தேசத்தை நாடுறாங்க பாத்தீங்களா? இதனாலதான் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படல. மற்றபடி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களை குறித்து அவர் வெட்கப்படதான் செய்வார்.
நான்லாம் உன் தேவன் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன்பா அப்படின்னு சொல்லுவார். இது அனைவருக்கு தெரியறது இல்ல. வசனத்தை வைத்து ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. இந்த பூமிக்குரியவைகளை நாடாதீர்கள் பிரியமானவர்களே. நம்ம கொஞ்சம் பேரா கூடி வந்தாலும் இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளையும் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்களையும் உலகத்துடைய ஆசாபாசங்கள் ஆடம்பர வாழ்க்கையும் வாக்குத்தத்தம் பண்ணக்கூடிய எத்தனையோ போதக பிதாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே வஞ்சிக்கக்கூடிய கொடிய அந்தி கிறிஸ்துகள். தயவுசெய்து சொல்றேன், இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிச்சிடாதீங்க. காலம் கடைசி. இந்த உலகத்தில் அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு வீடு தரணும், கார் தரணும், ஏசி தரணும், நகை நட்டு தரணும் சொல்லி பல விதங்களிலே இந்த இயேசுவை பின்பற்றுகிறோமே. நான் ஒண்ணு கேட்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய நம்மை விட ஐஸ்வர்யத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய புறஜாதிகளை ஆசீர்வதிக்கிறது யார் சொல்லுங்க? நமக்கு ஒரு கார் 2 கார் இருக்கும், மிஞ்சி போனா 4 கார் இருக்குமா? புறஜாதிகள்கிட்ட 40 கார் இருக்கு. எத்தனையோ லாரி ஓடுது, 100கணக்கான லாரி ஓடுது. ஏன் பிளைட் கூட வச்சிருக்காங்க புறஜாதிகள். சொந்தமா பிளைட் வச்சிருக்காங்க, ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க புறஜாதிகள். அப்ப அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறது யார்? ஏசப்பாவா? அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறது ஏசப்பா அப்படின்னா அவங்க போற இடத்துக்கு போயிடலாமா? அப்படியே போக முடியும்? அவங்க போடுற மாதிரி போட்டுட்டு அப்படி பேரவா? இல்லை, அது நூதனமானது. அப்போ அவர்கள் நம்மை விட செல்வசீமான்களா இருக்கிறார்களே, அப்ப அவருடைய மார்க்கம் நமக்கு சரியானதான் கேட்ட தப்பு. அப்ப இயேசு எதுக்காக பின்பற்றுகிறோம்? இயேசு எதுக்காக தேடுகிறோம்? அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்கினியிலிருந்து வேறு பிரிக்க பாருங்க. அக்கினிக்கு உட்படுத்தி வெளியே புடமெடுக்கிற போல புடமெடுதலுக்கு ஒப்பு கொடுத்து வெளியே கொண்டு வந்தா அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆவார்கள் அப்படின்னு பைபிள் போடல. அவர்கள் என்ன செய்வாங்க? தொழுது கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. சகரியாவுக்கு வருவோம். மீண்டும் சகரியாவுக்கு வந்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். சகரியா 13வது அதிகாரம் கடைசி வசனத்தின் பின்பகுதியை கவனிங்கள். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். இதற்காக தான் அவர் புடமிடுறார். ஏன் தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை பாடுகள் இன்னைக்கு நிறைய இடத்துல இப்படியும் காமிச்சு கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு பயங்கர பிரச்சனையோட இருக்கீங்களா, நாளைக்கு உங்களுக்கு பெரிய வீட்டை கட்டி தர்றது தான் இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. அவருடைய நாமத்தை தொழுது கொள்றதுக்காக தான் இந்த அக்கினிக்கு உட்பட பண்றார். நாம் இன்னும் அவரை கிட்டி சேர்வதற்காக, இன்னும் அவரை தொழுது கொள்வதற்காக. அதனால பிரியமானவர்களே, இதை சொல்றதுனால மற்றவங்களை குற்றப்படுத்த நினைச்சிடாங்க. இன்னைக்கு போலியான மார்க்கம் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க எந்த இடத்துல போய் என்ன தேவனுடைய வார்த்தையை கேட்குங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று அறிஞ்சிக்கங்க, இந்த உலகத்தில் அது வரப்போகுது இது வரப்போகுதுன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை வச்சு நம்மளை தேற்றுகிறாங்க. பாத்தீங்களா? அவங்க தான் நம்பர் 1 வஞ்சகன். நம்பர் 1 வஞ்சகன். உலக பிரகாரமான காரியங்களை வச்சு உனக்கு அது வந்துடும் இது வந்துடும் அது வந்துடும். இது நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அது வருது வரல, எனக்கு தேவன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியா நிற்போமையானால் வர்றது தானா வரப்போகுது. இயேசுவானவர் சொன்னாரா? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைக்காக கவலைப்படுங்கள், அதை தேடுங்கள், நாடுங்கள். ஏதாவது சொன்னாரா? இல்லவே இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே வர்றார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதெல்லாம் சரீரத்துக்கானவைகளை குறித்து எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நிச்சயமா அவர் பார்த்துக்கொள்ள. தேவன் நமக்கு கைக்கு நேரிடுகிற வேலையை நம்ம செய்ய போறோம். ஆண்டவர் அவர் தம்முடைய கிருபை அதிகமாய் கட்டளையிட்டு கிருபையா நம்ம நடத்த போகிறார். இன்னைக்கு உண்மையை சொல்லட்டா, ஆண்டவரை நாம் உண்மையா தேடினதுனாலதான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இன்னொரு விசேஷம் சொல்லட்டா, கர்த்தருடைய பெரிதான கிருபை இருக்கிறதுனாலதான் இப்பவும் நம்ம செலவில்லாம இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு காலையில நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை கவனித்தா நீங்க 4 லட்சம் ரூபாய் ஸ்பாட்ல காலி பண்ணிருக்கணும். இந்த காலையில பைக்ல போயிட்டு வரும்போதோ நடந்து போகும்போதோ ஒரு லாரிக்காரன் தட்டி இருந்தா ஸ்பாட்ல 7 இருந்து 8.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இப்ப ஸ்பாட்ல நமக்கு ஃபைன் மாதிரி விழுந்துரும். ஆஸ்பத்திரியில கெட்டி உட்கார்ந்துருக்கணும். இப்போ தேவன் கிருபையை காப்பாத்துறாரு இல்லையா? எவ்வளவு நேர்த்தியை செய்யறா தெரியுமா? பெரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளவு சங்கடங்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள் இருந்தாலும் தேவன் நம்ம எவ்வளவு நேசித்து நம்மை நடத்துறார் பாத்தீங்க. அதனாலதான் இந்த கையில இருக்கிற காயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். இதை தொடர்ந்துதான் தேவன் 2 கூட்டத்தையும் பிரிச்சு காமிக்கிறார். உண்மையாவே சொல்றேன், செலவு பற்றிய இந்த செய்தியின் மூலமா இவ்விதமான ஒரு வெளிப்பாடு, ஒரு வேறு பிரிப்பு உண்டாகணும்.
அப்ப சிவந்த சமுத்திரத்துல கடந்து போகும்போது ஒரு கூட்டம் மாண்டு போகுது, ரெண்டு கூட்டமும் உள்ளதான் வருது. ஆனா ஒரு கூட்டம் மாண்டு போகுது, ஒரு கூட்டம் என்ன செய்ய ஜீவனோடு இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு மரணம், இன்னொரு கூட்டத்திற்கு ஜீவன். இதான் இங்க வெளிப்படுத்திட்டே இருக்கார். அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இந்த சத்தியத்தை நம்ம எப்படி இப்ப கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலம் தான் கற்றுக்கொள்ள முடியும். சிவந்த சமுத்திரத்துக்குள்ள நுழையும் போதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிய முடியும். ஒரு கூட்டம் மாண்டு போகும், ஏனோதானமா இருக்கிற கூட்டம் மாண்டு போகும். அதனாலதான் சிலுவையை பற்றிய உபதேசம் 2 காரியத்தை கொண்டு வருது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். அப்படி என்ன அர்த்தம்? சிலுவை பற்றிய உபதேசத்தை யாரெல்லாம் பைத்தியம் நினைக்காங்களோ அவன் செத்துருவான். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கு. அப்ப ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது, ஒரு கூட்டம் கெட்டு போகிறது. எதை வச்சு தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசத்தை வச்சுதான். அப்ப இது யாருக்கெல்லாம் பைத்தியமா இருக்குதோ அவங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. யாருக்கெல்லாம் இது தேவ பலனா இருக்குதோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த சத்தியத்தில் நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அதனாலதான் கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிற இடத்துல யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். யோவான் 12வது அதிகாரத்துல நீங்க ஏறக்குறைய 23ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, நான் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்லி தம்முடைய மரணத்தை குறித்து பேசுறாரு. 24ஆம் வசனத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்ததாயிருக்கும், செத்ததை ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லிட்டு தன் ஜீவனை ரசிக்க விரும்ப அதை இழந்து போவான், என் நிமித்தமா இழந்து போகிறோம் அதை திரும்ப பெறுவான்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து மேலிருந்து சத்தம் கேக்கு, நான் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றேன். உடனே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் பார்க்காங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இது இடிமுழக்க சத்தம் சொல்றாங்க, வேறு சிலர் சொல்றாங்க இது தேவதூதன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் தான் சொல்றாரு இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, இப்பொழுதே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப கவனிக்கீங்களா? குமாரனுடைய மரணம், அவருடைய காயங்கள், அவருடைய கையில் இருக்கிற வடுக்களை தொடர்ந்து வெளிப்பாடான சத்தியம் என்ன சொல்லுது? தேசமெங்கும் ஒரு கூட்டம் மாண்டுருது. பாவத்தை அவர் சங்கரிக்கிறார். பாவத்தை மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தினார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். அப்ப குமாரனுடைய மரணத்தை பற்றி பேசப்படுகிற இந்த சத்தியமானது யோவான் 12வது அதிகாரமானது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அதுல விசேஷமா நீங்க வீட்டுல போய் நல்லா தியானிச்சு பாருங்க. யோவான் 12, 30, 31, 32 போட்டிருக்கு. அதுல சொல்றாரு, இப்பொழுதே உலகத்துக்கு என்ன உண்டாயிருக்கு? நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கு. மறுபடியும் இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார். இதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, நான் உயர்ந்திருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அப்ப அந்த 2 வசனத்தை கவனிச்சு பாருங்க. குமாரனுடைய மரணம் வெளிப்படுற இடத்துல, அந்த செய்தி வெளிப்படுற இடத்துல அவர் தன்னுடைய கைகளின் கால்களையும் ஆணிகளால் கடவப்பட போகிறாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்துல இவ்விதமாய் அவர் மறிக்க போறார். அது தொடர்ந்து நீங்க பாருங்க. அந்த யோவான் 12வது அதிகாரத்துல தொடர்ந்து எதுக்காக இதை சொல்லிட்டே வர்றாரு தெரியுமா? அழகாங்க சொல்லப்பட்டு 33ஆம் வசனத்துல தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அப்ப அவருடைய மரணத்துல அப்ப அங்கேயும் பார்க்கிறோம் இந்த காயங்கள் ஏது? அப்ப மறிக்கிறார், நமக்காக ஆணிகளால் கடவப்பட்டு மறிக்கிறார், ஆணிகளால் கடவப்பட்டு மறிக்கிறார். அப்ப இந்த வடுக்கள் ஏதுன்னு கேட்டா 2 கூட்டம் பிரிந்து இருக்கிறத காமிக்கிறார். இங்கேயும் பாருங்க, ஒரு கூட்டம் இழுத்துக் கொள்ளப்படுது, ஒரு கூட்டம் புறம்பே தள்ளப்படுது. குமாரனுடைய மரணத்துல 2 சம்பவிக்குது. அந்த வடுக்களை காண்பித்து கொடுத்த பிற்பாடு தேசத்துல சம்பவிக்கக்கூடியது 2 விஷயங்கள், 2 கூட்டமாச்சு. 2 விஷயங்கள் சம்பவிக்க, ஒன்னு ஒரு கூட்டம் ஆண்டு போகிறது, இன்னொரு கூட்டம் மீதியாய் ஜீவனுக்கு உட்படப்படுகிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாய் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அந்த வடுக்களை பற்றி, அந்த குமாரனுடைய மரணத்தை பற்றி பேசப்படுகிற இந்த விசேஷித்த சத்தியங்களிலே நாம் கவனிக்கக்கூடிய விசேஷித்த பகுதியை பாருங்க. 31ஆம் வசனத்துல இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் எடுத்து எடுத்துக்கொள்வேன். அப்ப பாருங்க, புறம்பாக தள்ளுறது என்ன அர்த்தம்? இப்ப இந்த இதை நான் தள்ளுறேன், பாட்டு புக்கு இப்படி புறம்பா தள்ளி விடுறேன், வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுறேன். இப்படி தள்ளுறதுக்கும் என்னிடத்தில் சேர்த்து கொள்றது இது எதிர்ப்பதம். தள்ளி விடுவதுக்கு எதிர்ப்பதம் என்னது? சேர்த்துக் கொள்றது, இழுத்துக் கொள்றது. தள்ளுறது, இழுத்துக் கொள்றது 2 தானே. இழுத்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் ரட்சிக்கப்படுகிற கூட்டம், ஜீவனுக்கு உட்படுகிற கூட்டம். தள்ளப்படுறது மாண்டு போகிற கூட்டம். அதான் சொல்ற, உலகத்துக்கு இப்பொழுதே
அது என்ன இப்பொழுதே? அவரு தான் ரத்த சிந்தம் அங்க சிலுவைக்கு போகலையே, அது என்ன இப்பொழுதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவருடைய மரணத்தை பற்றிய வெளிப்பாட்டிலே, அவருடைய மரணத்தை பற்றிய சத்தியத்திலே, சிலுவையில் அறையப்பட போகிற அந்த கிறிஸ்துவை பற்றிய அந்த சத்தியத்திலே யோவான் 12 அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுதே உலகம் என்ன செய்யப்படுகிறதா? இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அடுத்து சொல்றாரு, இழுத்துக் கொள்வேன். அப்ப இன்ன விதமாய் மறிக்க போகிறேன் என்பதை குறிக்கும் பொழுது அப்படி சொன்னாராம். அப்ப புரியுதா? இன்ன விதமா மறிக்க போறேன். அப்ப அவருடைய மரணத்தில் என்ன நடக்க பாருங்க, ஒரு கூட்டம் புறம்பே தள்ளப்படுது. இந்த உலகத்தின் அதிபதியும் உலகத்தின் அதிபதியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சாத்தானுக்கு எசைஞ்சு போகிற கூட்டம் கட்டாயமா புறம்பே தள்ளப்படும். அதான் சகரியால காமிச்சு கொடுத்தாரு. இந்த வடுக்கள் ஏதுன்னு கேட்கிறார். அப்ப அவருடைய மரணத்தை பற்றிய செய்தியில வெளிப்படுத்தப்படுது என்ன? ஒரு கூட்டம் மாண்டு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறம்பை தள்ளப்படுது. ஒரு கூட்டத்தை மீதியை நான் வச்சிருப்பேன், உட்பட பண்ணுவேன், இழுத்துக் கொள்றாரு. இது என் ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்? சிநேகிதரின் வீட்டிலே காயப்படுத்தப்பட்டவர், சிநேகிதரின் வீட்டிலே காயப்படுத்தப்பட்டவர். நம்ம அர்ப்பணம் செய்வோமா? இந்த நாள்ல ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே உண்மையாவே தகப்பனே, நம்முடைய வேத வசன வெளிச்சத்திலே நடந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவர் நீர் எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. அந்த வடுக்களை பார்க்கிற அந்த காட்சியை தொடர்ந்து தேசம் எங்கும் சம்பவிக்க கூடியது இதுதான். ஒன்னு மாண்டு போகிற கூட்டம், சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. இது என் ஜனம் என்று சொல்வார். மாண்டு போன ஜனத்தை பார்த்து சொல்ல மாட்டார், இது என் ஜனம் என்று சொல்லுவார். நாம் இதை உணர்கிறோமா? கல்வாரி காட்சியை காண்பித்து கொடுத்த பிற்பாடு சகரியாவுக்கு உண்டான தேவ வெளிப்பாடு என்ன? தேவ வெளிப்பாடு என்ன? இரண்டு கூட்டம் வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கப்படுகிறது. ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். இன்னைக்கு அக்கினியா இருக்கு, வெளியே புடமிட போல என்ன புடமிடுறா நினைக்கீங்களா? இதெல்லாம் அவருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்வதற்காக, அவரை இன்னும் ஆழமாய் தேடுவதற்காக. இது என் ஜனம் என்று கர்த்தர் தைரியமா சொல்லுவார். அக்கினிக்கு உட்படாத ஜனத்தை பார்த்து சொல்ல மாட்டார். வெளியே புடமிடுகிறது போல புடமிடுற ஜனத்தை பார்த்து தான் சொல்றாரு, இது என் ஜனம் என்று சொல்லுவார். எனக்கு எந்த பாடும் வர வேண்டாம், எந்த போராட்டம் கிடையாது, சிலுவையே இருக்க கூடாதுன்னு சொல்ற கூட்டம் அது வஞ்சிக்கப்பட்ட கூட்டம். நீ உலகத்தை வெறுத்து பாருங்க, மாம்சீக இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் அறைந்து வாழ்றேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பாருங்க. உண்மையாவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கணும். நம்மளால உலகத்தோட ஒத்த விஷயம் தரிக்க முடியாது. நம்மளை பகைப்பாங்க, சொந்த பந்தங்கள் பகைக்கும், ஊரார் பகைப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே பகைப்பாங்க. ஒரு வீட்டில 5 பேர்ல 2 பேர் 3 பேர் பிரிந்திருப்பாங்க. ஆமா, பிரிஞ்சிருப்பாங்க. அது கட்டாயமா நடக்கும். தேசமெங்கும் நடக்கும் சொல்லிட்டாரு. இந்த நரிப்பூர்ல நடக்காதா? இந்த சாயல்குடி பகுதியில் நடக்காதா? யோசிச்சு பாருங்க. தேசமெங்கும் தேசமெங்கும் இந்த வடுக்களை பற்றிய செய்தி தேசமெங்கும் பரவுகிறது. இதைத்தான் கொண்டு வரும். பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டான அந்த வடுக்களை நாங்கள் பார்த்தறிய தேவரே எங்களுக்கு கொடுத்த விளையாடப்பட்ட தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடான வாழ்க்கை வாழும்படிக்கு தான் நீர் எங்களுக்காக இப்படிப்பட்ட வடுக்களை ஏற்றவராய், உடைய சிநேகிதர் வீட்டிலே காயப்படுத்தப்பட்டவராய் இப்படிப்பட்ட சிலுவை காட்சி எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீர். இந்த காட்சியின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே உணர்வடைந்து தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தி இன்னும் அநேகரை போய் சென்றடையட்டும். உங்க பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. தேவன் பலமாய் கிரியை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிங்க. நாளை வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேண்டிய நன்மைகள் கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதிக பிரயாசத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வாஞ்சியோடு இருக்கிற அருமையான சாரணசமாவுக்காய் ஜெபிக்கிறோம். இதற்கு ஏற்ற பிரதிபலனை கட்டளையிட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.